ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत्सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. ओम हरि ओम. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா 102வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 103வது ஸ்லோகம் பார்க்கணும். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 116வது ஸ்லோகம் பார்க்கணும். இந்த 2 ஸ்லோகத்தை வாசிச்சிடலாம். அநாதிர் பூர்புவோ லக்ஷ்மீஹ சுவீரோ ருச்சிராங்கதஹ ஜனனோ ஜன ஜன்மாதிர் பீமோ பீம பராக்கிரமஹ ஆதாரநிலயோ தாதா புஷ்பஹாச பிரஜாகரஹ ஊர்த்வகः சத்பதாச்சாரः பிராணதः பிரணவः பனः. இன்னைக்கு பாட்டம் 103வது ஸ்லோகம். பிரமாணம் பிராணநிலயः பிரமாணம் பிராணநிலயः பிராணபிருத் பிராணஜீவனः பிராணபிருத் பிராணஜீவனः தத்வம் தத்வவிதேகாத்மா तत्वं तत्वविदेगात्मा जन्म मृत्युजरादिगः जन्म मृत्युजरादिगः. प्रमाणं प्राणनिलयः प्राणभृत् प्राणजीवनः तत्वं तत्वविदेगात्मा जन्म मृत्युजरादिगः. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா நாமங்கள் 8 நாமங்கள் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 8 நாமத்தில் பார்த்தீங்கன்னா 959வது நாமம் பிரமாணம். சுவாமிக்கு பேரே பார்த்தீங்க அப்படின்னா பிரமாணம் அப்படின்னு பேர். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்தில் இருக்குது. அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு சூத்திரம்.
அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அப்படிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திர யோனித்வாத், 3வது சூத்திரம் நினைக்கிறேன். பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. சாஸ்திரம் எஸ்ய யோனிகி, சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எவரை அறிவதற்கு கருவியாக இருக்கிறதோ அது சாஸ்திர யோனி அப்படின்னு பேர். பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவானோட ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரமேவ பிரமாணம். தந்து ஔபனிஷதம் புருஷக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பேரு உபனிஷத் புருஷகன்னு பேர். இந்த உபனிஷத்து மூலமா, இந்த வேதாந்தத்து மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவானை அறிந்து கொள்ள முடியும். வேற எந்த உபாயத்தினாலையும் அறிய முடியாது. அப்ப இது மாதிரி லட்சணங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, வேத பிரமாணம் மூலமா தான் இதை பகவானை அறிந்து கொள்ள முடியும். பிரமாணம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, பிரமிதிகரணம் பிரமா. பிரமா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாகரணம் பிரமாணம், இல்லைன்னா பிரமிதிகரணம் பிரமாணம். பிரமிதி அப்படின்னா ஞானம். ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரமாணம் அப்படின்னு பேர். பிரமாணம்னா அறிவை தரக்கூடிய கருவி, இவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா உபநயத்திரம்னு பேரு. இந்த கண்ணாடியை நான் ஸ்பெக்ஸை நான் போட்ட மாத்திரத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது ரொம்ப நல்லா நடக்குது. அப்போ படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரமாணம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூபத்தை பார்க்கறதுக்கு கண்ணு, காது சப்தங்களை கேட்கறதுக்கு காது, ஸ்மெல்லு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு, டேஸ்ட் பண்ணுறது நாக்கு, டச் பண்ணுற உணர்ச்சியை அறியறதுக்கு ஸ்கின்னு. இது மாதிரி 5 இந்திரியங்கள் 5 விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு பிரமாணம். சப்தத்தை கண்ணால நம்ம கேட்க முடியாது, ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா காதால கிரகணம் பண்ண முடியாது, ஸ்மெல்லை வந்து நாக்கால கிரகணம் பண்ண முடியாது, டேஸ்ட்டை வந்து மூக்கால கிரகணம் பண்ண முடியாது, ஸ்கின்னால வந்து பார்த்தீங்கன்னா கலரை பார்க்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலாக இந்தந்த இந்திரியங்களால தான் இந்தந்த விஷயங்கள் அறிய முடியும். அப்போ அதுக்கு தான் பேர் வந்து பிரமாணம் அப்படின்னு பேர். அப்போ ரூபத்தை அறியறதுக்கு பிரமாணம் கண்ணு, சப்தத்தை அறியறதுக்கு பிரமாணம் காது, வேற எதுவும் மாத்திலாம் அறிய முடியாது உங்களுக்கு. அப்ப அந்தந்த இந்திரியங்களால தான் அந்தந்த இந்திரிய விஷயங்களை நம்ம அறிய முடியும். அதனால 5 இந்திரிய விஷயங்களை அறியறதுக்கு 5 பிரமாணங்களா 5 இந்திரியங்கள் சொல்றோம் பிரமாணம். அப்ப அறிவை தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி வேதமும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா பகவான் அறியறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணமா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த சாஸ்திர யோனித்துவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கு. சாஸ்திரஸ்ய யோனிகி, சாஸ்திரத்துக்கு காரணமாக இருப்பவர் வந்து பகவான் ஒண்ணு. சாஸ்திரத்துக்கு காரணமா இருக்கிறவர்னா பகவான் இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதங்கள் எல்லாம் மூச்சு காத்தா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டன அப்படின்னு அஸ்ய மகதோ பூத்தஸ்ய ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதக அப்படின்னு பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. அவருடைய மூச்சு காத்தா வந்து பாத்தீங்கன்னா வேதங்களும் இதிகாச புராணங்களும் ஸ்மிருதிகளும் எல்லாம் வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வேற ஒரு இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப மூச்சு காத்துன்னு என்ன அர்த்தம்? அவருடைய மூச்சு காத்துன்னு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இதே வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல எல்லாம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா வேத ஸ்வரூபி அப்படின்னு சொல்லுது. பகவானை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? வேதஸ்வரூபி, வேதமயமா பகவான் தான் இருக்கார் அப்படின்னு. அப்ப நம்ம எதை பிரமாணம்னு சொல்றோமோ அந்த வேதம் சாட்சாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் தான். வேதத்தையும் பகவானையும் பிரிக்க முடியாது. வேதாத்மா அப்படின்னு பேர், பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதாத்மான்னு பேர். அந்த வேதாத்மாவா இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சொரூபத்தையே அறியணும். அப்ப வேதமும் பகவான் தான், வேதத்து மூலமா தான் அந்த பகவானை அறியவும் செய்யறோம் நம்ம. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வேதஸ்வரூபியா இருக்கிற பகவானை தான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு பிரமாணம் அப்படின்ற சப்தத்தால சொல்லப்படுது. இந்த பிரமாணத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது பிரத்யக்ஷேன அனுமித்யாவா யஸ்து உபாயோ ந புத்தியதே ஏதம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா. குமிர்ல பட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஸ்லோக வார்த்திகம் அப்படின்னு ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. இந்த குமரியில பட்டர் பண்ணும்போது சொல்றாரு, பிரத்யக்ஷத்தினாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அனுமானத்தினாலோ எஸ்து உபாயோ ந புத்தியதே,
எந்த ஒரு உபாயத்தினாலையும் அறிய முடியாது. பிரத்யக்ஷமா பகவானை பார்த்து அறிய முடியாது, பிரம்மத்தையோ ஈஸ்வரனையோ. அதே மாதிரி அனுமானத்தினால அறிய முடியுமா அப்படின்னா அதான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா ஈஸ்வரனை பத்தி யாருக்கும் தெரியாம ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க அனுமானம் பண்ணி அவங்கவுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அனுமானத்தினாலையும் அறிய முடியாது. இது மாதிரி மற்ற எந்த பிரமாணத்தினாலையும் பாத்தீங்கன்னா அர்த்தாபத்தி, அனுபலப்தி, உபமான பிரமாணம், இது மாதிரி இருக்கிற எந்த பிரமாணத்தாலையும் அறிய முடியாது. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்த்தாபத்தி, அனுபலப்தி, அதுக்கப்புறம் தான் சப்தம் அப்படின்னு 6வது பிரமாணம் தான் சப்த பிரமாணம், வேத பிரமாணம் நம்ம சொல்றோம். 5 பிரமாணங்களாலையும் பாத்தீங்கன்னா பகவானை பாத்தீங்கன்னா அறிய முடியாது. அதனால ஏதம் விதந்தி வேதேன, இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு பாத்தீங்கன்னா வேதம் மட்டும்தான் உபாயம். அதனால தஸ்மாது வேதஸ்ய வேததா, அதனாலதான் பாத்தீங்கன்னா வேதத்திற்கு வேத தன்மை பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்குது அப்படின்னா வேற எதனாலையும் பகவான் அறிய முடியாது, வேதத்தினால தான் அறிய முடியும். அதனாலதான் வேதத்திற்கு வேத தன்மை. நம்ம சொல்றதுல வேதமா, நீ சொல்றது வேதமானு கேட்போம். ஏன் அப்படின்னு கேட்டினா வேதத்துக்கு அப்பீல் வேற எதுவுமே இல்லை. வேதம் சொல்லியாச்சு அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அப்பீலே எதுவுமே இல்லை. சொன்னது சத்தியம் சத்தியம் சத்தியம். அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த வேத சுரூப்பியா பகவான் இருக்கிறதுனால பகவானே பாத்தீங்க அப்படின்னா பிரமாணம் என்ற சப்தத்தினால் சொல்லப்படுகிறார். இது ஒரு மீனிங், வேத சுரூப்பியா இருக்கார் அப்படின்னு. ஆனா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா வேற மீனிங் சொல்றார். அது வரும்போது நம்ம பார்ப்போம். 1 பிரமாணம் 959வது நாமம். 960வது நாமம் பாத்தீங்கன்னா பிராண நிலையக. பிராண நிலையகன என்ன அர்த்தம் அப்படின்னா பிராணன் லயப்படுகின்ற இடம். எங்கு பிராணன் பாத்தீங்கன்னா லயத்தை அடைகிறதோ, எந்த தத்துவத்தில் பிராணனானது நிலை பெற்று நிற்கிறதோ அந்த சைத்தன்யத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா பிராண நிலையகன்னு பேர். பிருகதாரண்யத்துல பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது மூர்த்தாமூர்த்த பிராமணம்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த மூர்த்தாமூர்த்த பிராமணத்துல பாத்தீங்கன்னா மந்திரம், அருமையான மந்திரம், பிராணஸ்ய பிராணக அப்படின்னு சைத்தன்யத்துக்கு பேர். பிராணனுக்கும் பிராணனா, பிராணனுக்கும் உயிர் கொடுக்கிறது எது அப்படின்னு கேட்டா இந்த சைத்தன்யம். அதனால சைத்தன்யத்துக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா பிராணஸ்ய பிராணக அப்படின்னு பேர். நமக்கெல்லாம் உயிர் எது? பிராணன் தானே நமக்கெல்லாம் உயிர். பிராணன் இல்லைன்னா நம்ம எல்லாம் போயிடுவோம். அப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நிலை பெற்று நிக்கிறது எதுல நிக்கிறோம் அப்படின்னு கேட்டா பிராணன்ல நிக்கிறோம் நம்ம எல்லாம். அதே நேரத்துல பிராணன் எங்க நிக்குது அப்படின்னு கேட்டா பிராணனுக்கும் பிராணனா இருக்கிறது எது அப்படின்னா சைத்தன்யம், ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு பிராணஸ்ய பிராணக, பிராணனுக்கும் பிராணன் அப்படின்னு சைத்தன்யத்தை சொல்றது. அதேதான் இந்த இடத்துல பிராணனுக்கு அதிஷ்டானமா, பிராணனுக்கு ஆதார தத்துவமா, லயஸ்தானமாக இருப்பது பிராண நிலையக அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் பிராண பிரித்து. பிராண பிரித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராணன்களை எல்லாத்தையும் தாங்கிறவர். இந்திரியங்கள்ல இருந்து, பஞ்ச பிராணன்கள்ல இருந்து எல்லாத்தையும் யாரு தாங்குறா அப்படின்னா சைத்தன்யம் தான் தாங்குது. சைத்தன்யம் இல்லை அப்படின்னா இந்த பிராணன்லாம் நிக்காது. நல்ல மந்திரங்கள்லாம் வேத மந்திரங்கள்லாம் இருக்கு. பிராணனுக்கு, பிராணனோட அதிஷ்ட பிராணன் இல்லை அப்படின்னா, பிராணன் இந்த சைத்தன்யம் இல்லை அப்படின்னா இந்த பிராணன் எப்படி பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மாக்கள் எல்லாம் பிரிச்சு கொடுக்கும் அப்படின்னு. பிராணன் யாரு? ஹிரண்ய கர்ப்பர். ஹிரண்ய கர்ப்பர் பாத்தீங்கன்னா ஈஷாவாசிய மந்திரம் இருக்கு. ஹிரண்ய கர்ப்பர் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கான கர்மங்களையும் அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் பகுத்து கொடுக்கிறார். ஏகோ தேவதா. அவர் தான் 30 முக்கோடி தேவதைகளுக்கும் பாத்தீங்கன்னா நீ இந்த கர்மத்தை நீ பண்ணு அப்படின்னு அவங்களோட டியூட்டி எல்லாத்தையும் கர்ம பலன்களுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிறவர் எதை பேஸ் பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னும் போது சைத்தன்யத்தை அதிஷ்டானமா வச்சுக்கிட்டு தான் ஹிரண்ய கர்ப்பர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்றார். அதனால பாத்தீங்கன்னா பிராணன்களை தாங்குபவர் யார் அப்படின்னா சைத்தன்யம். அப்ப என்ன அர்த்தம்? பிராண நிலையகனாலும் சைத்தன்யம், பிரமாணம்னாலும் சைத்தன்யம், பிராண பிரித்து அப்படின்னாலும் சைத்தன்யம். சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் பிராண ஜீவனக. பிராண ஜீவனகன என்ன அர்த்தம் அப்படின்னும் போது பிராண ஜீவனகன்றதுக்கு அர்த்தம் பிராணிகளை பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சுவாசத்தை விட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஜீவிக்க செய்பவர். ஜீவிக்க செய்பவர்னா கர்ம பலன்களை கொடுக்கறது மூலமா அவர் தான் ஈஸ்வரன் தான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஜீவிக்க செய்கிறார். கர்ம பலன் முடியும் போது அவர் என்ன பண்றார்? பிராணனை பாத்தீங்கன்னா துண்டிச்சிடுறார்.
பிராணனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா ஜீவனம் போயிடுது நமக்கு. அப்ப அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரம். அப்ப சூத்திரதாரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ற சூத்திரத்தால நம்ம வந்து பாத்தீங்கன்னா பப்பெட் ஷோல இருக்கிற நூல் மாதிரி நம்ம எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கு. எதுல தொங்க விட்டுருக்கு? எல்லாத்துக்குள்ளயும் பிராணன். அந்த கையை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த பொம்மலாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 5-10 விரல்லையும் வந்து பாத்தீங்கன்னா நூலை கட்டி ஒவ்வொரு பொம்மையை கீழே இறக்கி விட்டுருப்பான். அந்த கையை விரலை அசைக்க வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கேரக்டர் எல்லாம் அசையும். அதே மாதிரி எதை வச்சு அப்படின்னா கையில நூல் ஒண்ணு இருக்குல்ல, அந்த 10 விரலையும் 10 நூலை கட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் அப்படின்ற நூலை கட்டிக்கிட்டு இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் என்ன பண்றார்? ஆட்டி படைக்கின்றார். எப்பவாவது அவருக்கு இந்த கேரக்டர் தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பிராணனை என்ன பண்றார்? டிஸ்கனெக்ட் பண்றார். போச்சு, அவ்வளவுதான். அப்ப பிராண ஜீவனக அப்படின்னா என்ன பண்றார்? பிராணனை கொடுக்கறது மூலமா பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் ஜீவிக்க பண்றார். பிராணிகளை ஜீவிக்க செய்பவர் பிராண ஜீவனக அப்படின்னு பேர். அது மட்டும் இல்ல, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவம், யதார்த்தம் அப்படின்னு பேர். தத்துவம் அப்படின்னா தஸ்ய பாவக தத்துவம். அவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மை ஸ்வரூபத்துல இருக்கிறவர், சைத்தன்ய ரூபமா இருக்கிறவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா தத்துவம் அப்படின்னு சுவாமிக்கு பேர். தத்துவமா இருக்கார். அது மட்டும் இல்ல, தத்துவவித்து. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார் அப்படின்னா ஈஸ்வரனா இருக்கும் போதும், ஹிரண்ய கர்ப்பரா இருக்கும் போதும், விராட்டா இருக்கும் போதும் தன்னுடைய சொரூபத்தை அறிந்தவரா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா தத்துவத்தை அறிந்தவர்னு பேரு, தத்துவவித் அப்படின்னு பேரு. அனுபூதியா தன்னுடைய சொரூபத்திலேயே நிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தத்துவவித்து ஏகாத்மா அப்படின்னு பேரு. எத்தனை பேருப்பா சொல்றீங்க? நீங்க சொன்னீங்களே விராட்டு, இரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன்லாம் சொல்றீங்களே அப்படின்னா இதெல்லாம் மாயையினால 3 நாமங்கள் வருது. வாஸ்தவத்துல பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஏக்கரூபியா இருக்கிறவர். சதேவ சோமிய இதமக்ராசித் ஏக்கமேவ அத்விதீயம். இந்த கிரியேஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த பரமாத்மா இரண்டல்லாத ஒரே ஒரு வஸ்துவாதான் இருந்தார். ஏகாத்மா. நம்ம இதுல கீதால பாக்குறோம்ல, க்ஷேத்திரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. எல்லா தேகங்களுக்குள்ளாரையும் க்ஷேத்திரங்களுக்குள்ளாரையும் நான் ஒரே ஆத்மாவா பார்ப்பவனாக நான் மட்டும்தான் இருக்கின்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அநேக தேகங்கள், பிரதிபிம்பம் உழுவறதுக்கான மீடியம் வந்து பாத்தீங்கன்னா அநேகம். அதுல எல்லாத்திலையும் பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பிக்குது. ஆனா பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தான். திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்திரன் எல்லா பாத்திரங்களையும் அநேகமா ஜல பாத்திரங்கள்ல பிரதிபிம்பிக்கிறான். ஆனா இருக்கிறது ஒரே சந்திரன். அதே மாதிரி பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஏக்கம் சத் பகுதா விப்ரா பகுதா வதந்தி. ரிக்வேத மந்திரம் சொல்லுது. ஒரே ஒரு சத்தத்துவம், ஒரே ஒரு ஆத்ம தத்துவம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா விராட்டுன்னு சொல்றாங்க. அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களும் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனா வாஸ்தவத்துல எத்தனை? வாஸ்தவத்துல ஏகாத்மா பகவான். அது மட்டும் இல்லாம ஜென்ம மிருத்தி ஜராதிகா. அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை கடந்தவர், அஜகா அப்படின்னு பேர். அஜகனா பிறப்பில்லாதவர். அது மட்டும் இல்ல மிருத்யு இல்லாதவர். அதே நேரத்துல ஜரான்னு சொல்லக்கூடிய வயோதிக விருத்தவஸ்தை இல்லாதவர். இவற்றை எல்லாத்தையும் கடந்தவரா இருக்கிறதுனால ஜென்ம மிருத்தி ஜராதிகா அப்படின்னு பேர். கடந்தவராக இருப்பவர் அப்படின்னு பேர். ஒவ்வொன்றா வந்துருங்க. 959வது நாமம் பிரமாணம். பிரமாணம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதஸ்வரூபியா இருக்கிறவர் அப்படின்னு நம்ம ஒரு மீனிங் சொல்லி முடிச்சுட்டேன். சங்கரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பிரில்லியண்டா வந்து பாத்தீங்கன்னா மீனிங் பண்றார். பிரமிதிகி. பிரமிதிகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறிவு அப்படின்னு பேர். பிரமித்தினா அறிவை தரக்கூடிய கருவி. பிரமா அப்படின்னா அறிவு. பிரமா அப்படின்னா அறிவு. அந்த அறிவை தரக்கூடிய கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் பிரமிதி. பிரமாகரணம் பிரமிதி, பிரமாணம் அப்படின்னு பேரு. அந்த அறிவை தரக்கூடிய கருவிக்கு பிரமித்தின்னு பேரு. அதுக்கு பேர் தான் பிரமாணம் அப்படின்னு பேரு. அந்த பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம என்ன சொன்னோம்? வேதம் அப்படின்னு சொல்லிட்டோமா?
அடுத்து யோக சூத்திரத்துல பிரமாணம்னா என்னது? யோக சூத்திரம் படிச்சிருக்கீங்கல்ல, பிரமாணம் எது? விருத்தயா பஞ்சதையா, 5 விதமான விருத்திகள். அந்த 5 விதமான விருத்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்ப விருத்தி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி விருத்தி, நித்ரா விருத்தி, 5 விருத்தி. அப்போ அந்த பிரமாணத்துல வந்து விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம். இப்ப புத்தி வழியா வெளியில போய் ஒரு விருத்தி மனசுக்கு போய் இந்திரியத்துக்கு போய் அதுதான் வெளியில இருக்கிற விஷயங்கள் அறிகிறது. அப்ப கண்ணுக்காது மூக்குன்னு நம்ம சொல்றோமே, இந்த கண்ணுக்காது மூக்கு வழியா எது போகுது அப்படின்னா விருத்தி தான் போகுது. சக்ஷு விருத்தி, ஸ்ரோத்திர விருத்தி, கிராண விருத்தி, ரசவிருத்தி, தொக்விருத்தி அப்படின்னு 5 இந்திரியங்கள் வழியா வெளியில போகக்கூடிய விருத்தி தான் அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி உள்ள கொண்டு வருது. சரி, ஆனா வந்து விருத்தி ஜடமா சேத்தனமா? ஜடம், திரிகுணாத்மகம். திரிகுணாத்மகம் விருத்தி என்னது? திரிகுணாத்மகம், 3 குணங்களோட கூடிய மாயாவோட விஷயம் அது. ஆனா அந்த மாயாக்கு அதிஷ்டானமா யார் இருப்பா? சைத்தன்யம் இருக்கும். அப்ப ஒவ்வொரு விருத்திக்கும் பின்னாடி என்னெல்லாம் இருக்கும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், கண்ணு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி போகுது. அந்த விருத்தி போகும்போது வாஸ்தவத்துல நான் தான் விளக்கோட எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒரு விளக்க வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஒரு 5 ஓட்டை உள்ள ஒரு மூடியை வச்சு மூடிட்டீங்க அப்படின்னா அந்த 5 ஓட்டை வழியா வந்து பாத்தீங்கன்னா எது வெளிப்படுது? எது வெளிப்படுதுன்னா நீங்க என்ன கேட்பீங்க? பிரகாசம் வெளிப்படுதா? அப்ப உள்ள இருக்கிற பிரகாசம் தானே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீம் மாதிரி வெளிப்படுது, 5 ஓட்டை வழியா வெளிப்படுது. இதே மாதிரி உள்ள இருக்கிற சைத்தன்யம் தான் என்ன பண்ணுதுன்னா புத்தி வழியா, அப்புறம் மனசு வழியா வெளில வந்து, அது அப்புறம் இந்திரியங்கள் வழியா 5 ஓட்ட வழியா வெளிப்படுது. ஆனா எந்த ரூபத்துல வெளிப்படுது அப்படின்னா விருத்தி ரூபமா வெளிப்படுது. அந்த விருத்திக்கு பேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்தியில ஒரு சைத்தன்யம் இருக்கு. அப்போ ஒரு விருத்தியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணினீங்கன்னா எந்த ஒரு விருத்தி எடுத்தாலும், இப்போ நான் கண்ணு வழியா போற சக்ஷு விருத்தி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த சக்ஷு விருத்தி தான் போய் ரூபத்தை கனெக்ட் பண்ணி ரூப ஞானத்தை எனக்கு கொடுக்குது. அப்ப பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்ஷு விருத்தி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு பிரமாணம்? ரூப ஞானத்துக்கு பிரமாணம். அப்ப நம்ம வேதாந்தத்திலேயோ இல்ல மற்ற இடத்துலயோ சொல்லும் போது கண்ணுன்னு சொல்லி விட்டுருவோம். கண்ணுதான் பிரமாணம் ரூபத்துக்கு. சப்தத்துக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா காது அப்படின்னு, கண்ணு காது மூக்கு வாய் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இது யோக சாஸ்திரம் என்ன பண்ணுது? ஒரு ஸ்டெப் அதிகமா போய் இல்ல கண்ணு வழியா போகிறது விருத்தி. அப்ப பிரமாணம் எது அப்படின்னா சக்ஷு விருத்தி, ஸ்ரோத்திர விருத்தி, கிராண விருத்தி, ரச விருத்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விருத்திய பிரமாணம்னு சொல்லிடுச்சு. அப்ப ஒரு விருத்திக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா சக்ஷு விருத்தியில முதல்ல கண்ணு இருக்கு, கண்ணுக்கு பின்னாடி மனசு இருக்கு, மனசுக்கு பின்னாடி புத்தி இருக்கு, புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகங்காரம் இருக்கு, அந்த அகங்காரம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த புத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூபம்? புத்தி எங்கிருந்து வந்துச்சு? அவ்யக்தத்துல இருந்து, மாயையிலிருந்து உண்டானதுதான் புத்தி. அப்போ அந்த விருத்தியில, அந்த புத்தி விருத்தியில எது இருக்கும்? 3 குணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 3 குணங்களுக்கு பின்னாடி வெறும் 3 குணங்கள் ஜடம், அதுக்கு பின்னாடி அதிஷ்டானமா என்ன இருக்கும்? சைத்தன்யம் இருக்கும். அப்ப மொத்தம் ஒரு விருத்தியில 6 விஷயம் இருக்கு. அந்த 6 விஷயத்துக்கு அப்புறம் தான் நாமம் ரூபம் வந்துருது. சக்ஷு விருத்தினா ரூபம் வந்துருது. அதே ஸ்ரோத்திர விருத்தினா அதுக்கு மேல சப்தம் வந்துருது. அப்போ இந்த ரூபரசகந்த ஸ்பர்ஷம்னு நம்ம ஒரு அறிவு பார்க்கிறோமே, அதுக்கு பின்னாடி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்திரியம், அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் புத்தி, அகங்காரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணம் 3 குணங்கள், அதுக்கப்புறம் சைத்தன்யம். அப்போ இந்த சைத்தன்யம் வாஸ்தவம், மீதி இருக்கிறதெல்லாம் மாயா. அப்ப அறிவுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எது அறிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா சைத்தன்யம் தான். விருத்தி ஞானம் அப்படின்னு சொல்றோம். எல்லா விருத்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி ஞானத்துக்கு பின்னாடி இருக்கிறது சைத்தன்யம் தான் இருக்கிறது. ஆச்சாரியர் அதுதான் இங்க சொல்றார். பிரமா அப்படின்றது, பிரமாணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்வித் அப்படின்னு போட்டார். இந்த 6வது ஐட்டமா இருக்கிற இந்த சைத்தன்யம் இருக்கே, அதுதான்ப்பா விருத்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னத்தை அறியறதுக்கு இது பண்ணுது. ஜடமா இருக்கிற விருத்திக்கு அறிவு இல்லை.
விருத்தி ஜடம். அந்த விருத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எது அப்படின்னா சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்துக்கு என்ன பேருனா சம்வித் அப்படின்னு பேர். யாராவது பஞ்சதசி படிச்சிருந்தீங்கன்னா பஞ்சதசியில வந்து பாத்தீங்கன்னா சம்வித் அப்படின்ற வார்த்தை பிரம்மத்துக்கு சொல்றது. ஆமா, சம்வித்துன்னு பேரு. பிரம்மத்துக்கு இன்னொரு பேரு, சைத்தன்யத்துக்கு இன்னொரு பேர். என்ன பேரு? சம்வித் அப்படின்னு பேரு. அந்த சம்வித்தா இருக்கிறது ஸ்வயம் பிரமா. அது வந்து பாத்தீங்கன்னா அது வேற எந்த ஒன்றையும் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இல்லை. சுயம் ஜோதி அப்படின்னு பேர். எப்படி? தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையாவது அறியணும் அப்படின்னா, வெளியில இருக்கிற விஷயங்களை அறியணும் அப்படின்னா அதுக்கு இந்திரியங்கள் மட்டும் அறிய முடியுமா? இந்திரியங்களுக்கு அறிவு உண்டாகுமா? உண்டாகாதா? இந்திரியங்களுக்கு உண்டாகாது. இந்திரியங்கள் வெறும் ரிசீவர் மட்டும்தான். இந்திரியங்கள் ஒரு விஷயத்தை அறியறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. மனசு பின்னாடி இருக்கு. மனசு இல்லை அப்படின்னா இந்திரியம் அறியாது. அப்ப இந்திரியம் ஒன்னத்தை அறியணும் அப்படின்னா மனசு பின்னாடி இருக்கணும். மனசு மட்டும் அறியுமானா மனசு அறியாது. புத்தி பின்னாடி இருக்கணும். புத்தி இல்லை அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் அறியாது. புத்தியை அறியணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கணும் அப்படின்னா சைத்தன்யம் இருக்கணும். சைத்தன்யம் இல்லை அப்படின்னா புத்தி அறியாது. புத்தி விருத்தி எல்லாம் ஜடம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னை சார்ந்து ஒண்ணுதான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது அறியணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு சகாயமும் தேவையில்லை. இண்டிபெண்டா அறியறது. எப்படி சொல்றீங்க? தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த விருத்திகளும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லை. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அறிவு உண்டாகுது? நான் சுகமா தூங்குறேன், நான் வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப நான் சுகமா இருந்தேன்றது அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது சுகத்தை அறியறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஏதோ சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சு அப்பதானே சுகம் நம்ம அறியறோம். ஆனா நான் சுகமா இருக்கேன்னு தூக்கத்துல இருக்கிறத அறியறது எந்த அறிவு அறிஞ்சுது? எந்த அறிவால வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா இருக்கேன்னு அறிஞ்சேன் நானு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா வேற இன்ஸ்ட்ருமெண்டே இல்லை. அப்போ ஒன்னு தெரியுதுன்னு சொல்றதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், ஒன்னு தெரியலன்னு சொல்றதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அப்ப நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்றையும் அறியவில்லைன்ற ஒரு அறிவும் உண்டாகுது. நான் சுகமா தூங்குறேன் அப்படின்ற அறிவும் அந்த இடத்துல இருக்கு, சுவானுபவம். அப்போ அந்த சைத்தன்யம் எதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அறிவை எடுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் தன்னாலேயே அறியக்கூடியது. அதனால்தான் பாஷிகார் சொல்றாரு ஸ்வயம் பிரமா. அது வந்து பாத்தீங்கன்னா சுயமாவே வந்து பாத்தீங்கன்னா பிரமா ரூபமா அறிவு ரூபமா இருக்கிறது. அதான் சம்வித் அப்படின்னு பேரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுவே பிரமாணம். அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் அறிவுக்கு வந்து விருத்தி வேணும், மனசு வேணும், புத்தி வேணும், எல்லாம் வேணும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னையே தான் அறியக்கூடிய அந்த ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியாது. கைவல்லிய நவநீதத்துல ஒரு பாட்டு இருக்கு, இருட்பொருளுக்கான விளக்கும் கண்ணும் வேண்டும். கேசவ பாரதிஜி நீங்க பாத்தீங்க, நான் தப்பா சொல்லுவேன், நான் ஏதாவது ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு. அதே நேரத்தில் பருதி முன் பருதியை காண, வெயில போய் சூரியனை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னா விருத்தி ஒன்றே போதும் அப்படின்னு. ஆமா, விருத்தி ஒன்றே போதும். அப்ப தான் இருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரமாணம் மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. நான் இருக்கேன்றதை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே பிரமாணம். அப்ப இந்த அறிவு சைத்தன்யத்தை வச்சுக்கிட்டு தான் மற்றதெல்லாம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, இதனுடைய சைத்தன்ய பிரகாசத்தை வச்சுக்கிட்டு தான் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறியிற திறமையை பெற்றிருக்கோடைய. தான் இந்த ஆத்மாக்கு அறிவடைகிறதுக்கு வேற எந்த சகாயமும் தேவையில்லை. அதனால ஸ்வயம் இந்த சைத்தன்யமே பிரமாணம். அந்த சைத்தன்யமா யார் இருக்கா? பகவான் தான் இருக்கார். அப்ப பிரமாணம் எது அப்படின்னு கேட்டினா பகவான் தான் பிரமாணம். நமக்கு எந்த அறிவு உண்டானாலும், ஒரு ஒரு அறிவு உண்டானாலும் அது சுவாமி தான். ஏன் அப்படின்னா மந்திரம் சொல்லுது பிரஜானம் பிரம்ம, சுத்த அறிவு. ஐத்திரேயத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மகா வாக்கியம், ரிக்வேத மகா வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா பிரஜானம் பிரம்ம. பிரஜானம் பிரம்மனா என்ன அர்த்தம் அப்படின்னா விசுத்த ஞானம் பின்னாடி இருக்கு. எந்த ஒரு அறிவும் இப்ப நம்ம மற்ற அறிவுலாம் அதுக்கு மேல வர்றது. கண்ணுல இருந்து ரூப ஞானம், காதுல இருந்து சப்த ஞானம், நாக்குல இருந்து ரசஞானம், மூக்குல இருந்து கந்த ஞானம், ஸ்கின்னுல இருந்து ஸ்பர்ஷ ஞானம், இதெல்லாம் வருது. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பேஸா இருக்கிற ஞானம் இருக்குல்ல,
அந்த பேஸா இருக்கிற ஞானத்துக்கு பேரு பிரஜானம் அப்படின்னு பேர். அந்த பிரஜானம்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரஜானத்துக்கு மேலதான் மற்ற ஞானங்கள் எல்லாம் கல்பிதம். அப்ப சுவாமிக்கு மேலதான் என்ன கல்பிதம்? மற்ற எல்லா உலக ஞானங்களும் சுவாமிக்கு மேலதான் கல்பிதம். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சுயமா இண்டிபெண்டா சுயம் ஜோதியா இருக்கிறவர். மற்றதெல்லாம் வந்து பரஜோதி. மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்கிட்டு இருக்கிறது. அதனால பிரஜானம் பிரம்ம இது ஸ்ருதேகே மந்திரம். அது மட்டும் இல்ல, ஞானஸ்வரூபம் அத்தியந்த நிர்மலம் பரமார்த்ததக. வாஸ்தவத்துல பகவான் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? விஷ்ணு புராணம் ஸ்லோகம் பராசரர் சொல்ற, வியாசரோட அப்பாவும் பிள்ளையும் என்னங்க மனுஷங்க. பராசரர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு புராணத்துல சொல்றார், ஞானஸ்வரூபம் பகவான் எப்படி அப்படின்னா, கீதால சொல்றாருல, அஜ்ஞானிகளா இருக்கிறவங்க எனக்கு என்ன தெரிய மாட்டேன்றாங்க. என்னை வந்து பாத்தீங்கன்னா வியக்தமாப்பண்ணம், என்னை வந்து பாத்தீங்கன்னா மாமபுத்தையா, அவ்வியக்தம் வியக்திமாப்பண்ணம் மாமபுத்தையா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் 7வது அத்தியாயம் 14. என்னை வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனுஷங்களும் இந்த நாம ரூபமா நான் வெளிப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் புத்தி இல்லாதவங்க, புத்தி கெட்டவங்க, புத்தியே இல்லை யாருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற சுவாமி. அப்ப என்ன ரூபம்? பரமார்த்தத்தக சுவாமி ரூபம் என்னது? ஃப்ளூட் வச்சுக்கிட்டு இருக்க ரூபம் நினைச்சீங்களா? கோதண்டராமர் நினைச்சீங்களா? வேணுகோபால்னு நினைச்சீங்களா? நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணிய காலம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பிச்சது. நேற்று வந்து பூத்தநாராயணர் கோயில்ல அற்புதமான ஒரு நரசிம்மர் விக்கிரகத்தை கொண்டு வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஐயோ, நரசிம்மர் என்ன அழகு தெரியுங்களா உங்களுக்கு? எக்ஸலண்டா இருப்பாருங்க. நரசிம்மர் மாதிரி நீங்க கிருஷ்ணராவது ராமராவது, இந்த நரசிம்மர்கிட்ட ஒரு சௌந்தரியம் இருக்கு பாருங்க. ஐயோ, அடிச்சுக்க முடியாது. நல்ல கவர்ச்சி, அவர்கிட்ட இருக்கிற கவர்ச்சி. அதுவா பகவானு? வராகமூர்த்தியா பகவானு? கூர்ம அவதாரமா? அதெல்லாம் இல்லை. வாஸ்தவத்துல பரமார்த்தத்தக வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல உள்ளது உள்ளபடியா பார்த்தோம் அப்படின்னா பகவான் எப்படிப்பட்டவர்னா ஞானஸ்வரூபம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஞானம். எப்படிப்பட்டது? நிர்மலம், அத்தியந்த நிர்மலம். பரம்பாவம் அஜானந்தக மமபூத மகேஸ்வரம். 9:11 இருக்கிறது. 9:11 இருக்கிறது. பரம்பாவம் அஜானந்தக எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது, அப்படியே ஒரு பிளாங்கா இருக்கு. 7:24 கூட இருக்கு. ஆமா, 7:24 இருக்கு பாருங்க. இப்போ கம்பேரிசன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இப்போ கம்பேர் பண்ண எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்தம் கேட்டோம்னா அது எங்கே இருக்குன்னு டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அறிவு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தாரம் ஆகிட்டே போகும் அறிவு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற சுவாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னா பரம்பாவம் அஜானந்தக. பரம்பாவத்தை யாரும் அறியறது இல்லை. பரம்பாவம் எது அப்படின்னா வெறும் ஞானஸ்வரூபம், அத்தியந்த நிர்மலம். அந்த நிர்மலமா இருக்கக்கூடிய அந்த ஞானத்துக்கு மேலதான் எனக்கு ரூப ஞானம், சப்த ஞானம், ரசஞானம், கந்த ஞானம், ஸ்பர்ஷ ஞானம் எல்லாம் பொல்யூஷன். இதெல்லாம் மாயையில உண்டாகிற அத்தியஸ்தம் எல்லாமே. அப்ப கீழே இருக்கிற அந்த ஆத்ம ஞானம்ன்றது ஆத்மஸ்வரூப ஞானம் எப்படிப்பட்டதுனா நிர்மலம், ஸ்பட்டிக மாதிரியான பிரகாசம், வெறும் ஞானஸ்வரூபம். அதுதான் பகவானோட யதார்த்த சுரூபம். தமேவ அர்த்த சுரூபேன. வாஸ்தவத்துல தூக்கத்துல இருக்குல்ல, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அது மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் நம்ம சொல்றோம் ஒண்ணும் இல்லை. தூக்கத்துல நமக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஞானம் இருக்கு. நான் சுகமா தூங்குன, வேற ஒண்ணும் இல்லை. சத்தியம் ஞானம் அனந்தம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு மேலதான் அந்த ஒன்னா இருந்த அதுதான் என்னாச்சு அப்படின்னா தம் ஏவ அர்த்தஸ்வரூபேன. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தஸ்வரூபமா வெளியில இருக்கிற இப்ப ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? பிராந்தி தரிசனத்தக ஸ்திதம். நமக்கு பிராந்தி உண்டாயிருக்கு. தங்கம் ஒண்ணுதான், ஒரு கோல்டு பாரா இருந்த தங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா அநேக வித ஆபரணங்களா இருக்கு. அதே மாதிரி தூக்கத்துல இருந்த ஒன்னும் தெரியல, நான் மட்டும் இருந்தேன் அப்படின்னு பாக்கிறோமே, வெறும் ஞானம். அந்த வெறும் ஞானஸ்வரூபம் தான், அந்த பிரம்மம் தான் ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக நாம ரூபங்கள் எடுத்துக்கிட்டு பிராந்தியினால வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. ஒரே தங்கம்
நாமரூபங்களா எப்படி தெரியுதோ அதே மாதிரி ஒரே ஒரு ஞானஸ்வரூபம் தான் எப்படி இருக்க, பிராந்தி தரிசனத்தக, பிராந்தி தரிசனத்திலிருந்து ஸ்திதம் அநேக வஸ்துக்களா பாத்தீங்கன்னா நிற்கின்றது. நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, புஷ்பஹாசக, என்ன அருமையான சப்தம்ல, எனக்கு மறக்கவே மாட்டேங்குது. அவ்வியக்தமா இருந்த அந்த பரமாத்மா தான், ஒன்றா இருந்தவர் தான் மொட்டு மாதிரி. இந்த வியக்தமா பாத்தீங்கன்னா என்ன பண்றார், மொட்டு மலர்ந்து இருக்கிற மாதிரி இந்த ஜெகத்தா பிரபஞ்ச ரூபமா பாத்தீங்கன்னா மலர்ந்து இருக்கார், வியக்தமா இருக்கார். அப்ப இந்த வியக்தமா இருக்கக்கூடிய இந்த மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னா அந்த தூக்கத்துல இருந்த ஒன்னே ஒரு தத்துவம் தான், ஒரே ஒரு ஞானஸ்வரூபம் தான், சத்தத்துவம் தான். இந்த வேக்கப் ஆகும் போது வியக்தமாயிருக்கு இத்தனை ரூபமா. அப்ப பகவானோட ஒரிஜினல் ஸ்வரூபம் எது, இந்த நாம ரூபம் எல்லாம் மாயையினால கல்பித்தம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். வெறும் மண்ணு மட்டும்தான் சத்தியம். மண்ணுக்கு மேல நம்ம பாக்குற சட்டி பானை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் வாக்குக்குனால விஷயம், வெறும் ஃபார்ம் மட்டும்தான். எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது கீதாவே ஒரு மாதிரி இன்னைக்கு இல்லைன்னா நான் இத்தனை கீதா சொல்லியிருப்பேன் நேரம். எப்பவுமே டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும்ல, இன்னைக்கு கீதாவே வரமாட்டேங்குது. வேற ஸ்ருதியிலேயே புத்தி போகுது. அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒண்ணுத்தோட விஸ்தாரம் தான். அந்த ஞானம் ஒரே ஒரு ஞானம் தான், ஒரு ஞானம் தான் இந்த மொத்த ஜெகத்தா பாத்தீங்க அப்படின்னா மாயினால தெரியுது அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சுவாமி என்னவா இருக்காருன்னு யாராவது கேட்டாங்கன்னா சம்பித். சுவாமி என்னவா இருக்கார், வெறும் ஞானஸ்வரூபம். அந்த ஞானஸ்வரூபம் தான் பிரமாணம். ஞானம் இல்லைன்னா வேற எதையுமே அறிய முடியாது. ஒருத்தருக்கு கான்சியஸ்னஸ் தப்பி போச்சு, கோமால இருக்கார், ஏதாவது அறிய முடியுமா? அறிய முடியாது. அப்ப கண்ணு இருக்கா, கண்ணு இருக்கு. காது இருக்கா, காது இருக்கு. மூக்கு இருக்கா, மூக்கு இருக்கு. எல்லாம் இருக்கு, ஆனா அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது அப்படின்னா சைத்தன்யம் பாத்தீங்கன்னா இதோட கனெக்ட் ஆகல. இந்த சைத்தன்யம் எல்லாம் இந்த இந்திரியங்களோட மனசோட கனெக்ட் ஆனாதான் இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அப்ப பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் தான், கான்சியஸ்னஸ் தான் பிரமாணம். விற்த்திலாம் பிரமாணம் இல்லை. விற்த்திக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைத்தன்யம் தான் வாஸ்தவத்துல பிரமாணம். அந்த அந்த சைத்தன்யம் வேறு, சுவாமி தான் பிரமாணம். 960வது நாமம் பிராண நிலையக. எவ்வளவு டைம் எடுத்துருச்சு பாருங்க ஒரு நாமத்துக்கு. பிராண நிலையக. பிராண நிலையன என்ன அர்த்தம்? ஆச்சாரியாருக்கு சொல்றாரு, பிராணனுக்கு அதிஷ்டானமா இருக்கிறவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றார். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த 2வது கேள்வி பிரஷ்னோபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 2வது கேள்வி பாத்தீங்கன்னா கேக்குது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா யாரு படைச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எல்லாத்தையும் படைச்சது பாத்தீங்க அப்படின்னா யாரு? பிராணன் தான் எல்லாத்தையும் படைக்குது. ரெப்ரசன்டேட்டிவா இருந்துகிட்டு எல்லாத்தையும் படைக்குது. அப்படி சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பிராணன் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்துச்சு? தஸ்மை சகோவாச்ச அதிப்பிரஷ்னான் பிரிச்சதி பிரம்மிஷ்டோ அசீதி தஸ்மாதகம் பிரவீமி. ஒரு கேள்வி பாத்தீங்க அப்படின்னா 3வது பிரஷ்னம், பிரஷ்னோபனிஷத்துல 3வது பிரஷ்னம். அதுல பாத்தீங்கன்னா கேட்கிறாரு, பகவன் குத ஏஷ பிராணோ ஜாயத. சூப்பரான கேள்வி. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் தான் எல்லாத்தையும் தன்னை 2ஆ பிரிச்சுக்குச்சு. மிதுனம் உத்பாதயத்தை. பிராணன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னையே மேட்டராகவும் தன்னையே எனர்ஜியாவும், எனர்ஜி மேட்டர் 2ஆ பிரிச்சுக்கிடுச்சு. அன்னம் அத்தா, அன்னம் அத்தா, சூரியன் சந்திரன், பிராணன் அப்படின்னு பிரிச்சுக்கிச்சு. அப்ப பாத்தீங்கன்னா பிராணன் தான் தன்னை 2ஆ பிரிச்சுக்கிட்டு இந்த ஜெகத்தா பரிணமிக்குது. இப்ப கேள்வி வருது, யாரு கிரியேட்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிராணன் தான் கிரியேட்டர். யாரு பிராணன்? ஏகோ தேவதா, பிராணோ தேவதா. யாரு? ஹிரண்ய கர்ப்பர் நம்ம சொல்றோமே விஷ்ணு பகவான். இந்த விஷ்ணு பகவான் தான் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டர். அப்படி ரெண்டு பிரஷ்னத்துல பாத்தீங்கன்னா இவர் சொன்னதுக்கு பிறகு என்ன பண்றாரு, பிப்பலாத மகரிஷி எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு ஒரு கேள்வி கௌசல்யருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மகரிஷிக்கு கேள்வி வருது. என்ன கேள்வினா, ஹே பகவன், ஹே குருநாதரே, குத ஏஷ பிராணோ ஜாயத. எல்லாமே பிராணன்ல இருந்து வந்துச்சு. ஓகே, இந்த மொத்த ஜெகத்தும் பிராணனோட விஸ்தாரம். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இந்த பிராணன் எங்க இருந்து வந்துச்சு?
அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா உடனே தஸ்மை சகோவாச்ச, மூணாவது பிரச்சனத்தை ரெண்டாவது மந்திரம் சொல்றாரு. ஏ சிஷ்யனே, கோவாச்ச அதிப்பிரஷ்னான் பிரிச்சசி, இந்த பிராணன் எங்க வந்து எல்லாம் எங்க இருந்து வந்துன்னு கேட்டா சரி, நான் பிராணன்ல இருந்துன்னு சொல்லிடுவேன். நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கிற. நீ கேட்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அதிப்பிரஷ்னான் பிரிச்சதி, அதிக பிரசங்கித்தனமா கேள்வி கேட்கிற. நம்ம வீட்டுல ஏதாவது கேள்வி கேட்டோன்னா சின்ன பையனா இருக்கும்போது, எப்போ பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன வேலை, போ அந்த பக்கம் போ, சும்மா அதிப்பிரசங்கித்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு அப்படின்னு. அதே மாதிரி குருநாதர் சிஷ்யன்ட்ட சொல்றார், எல்லாம் வயசானவங்க சிஷ்யர்கள், அவங்கள்ட்ட சொல்றாரு அதிப்பிரஷ்னான் பிரிச்சசி, அதிக பிரசங்கித்தனமா கேள்வி கேட்கிற. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ பிரம்மிஷ்டம், நீ நல்ல சகுன உபாசனையில வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனவன். 5 பேர் வராங்க, 5 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சகுன பிரம்மத்துல 6 பேர் வராங்க, 6 பேரும் சகுன பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா நல்ல ஸ்திரமானவங்க, பிரம்மனிஷ்டர்களா இருக்கிறவங்க. சகுன பிரம்மத்துல பரம்பிரம்ம அன்வேஷமானாக, பரபிரம்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் குருநாதர்கிட்ட வந்திருக்காங்க. ஆச்சாரியர் சொல்றாரு, நீ பிரம்மனிஷ்டனா இருக்க, சகுன பிரம்மத்துல நிலை பெற்று இருக்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம இஷ்டோ அப்படின்னா பிரம்மிஷ்டோன்றதுக்கு அர்த்தம் பிரம்ம விஷயத்தை அறிவதில் ஆவல் கொண்டவனா இருக்க. பிரம்மிஷ்டோ சகுன பிரம்மத்துல நிலை பெற்றவன், பரபிரம்மத்தை அன்வேஷனம் பண்றவன், தேடுறவன். நீ பரபிரம்மத்து விஷயத்துல ரொம்ப விருப்பத்தோட இருக்கிற, உன்னோட விருப்பத்தை நான் பார்க்கிறேன். அதனால தஸ்மாத் தே அகம் பிரவீமி, அதனால நான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணன் எங்க இருந்து வந்துச்சுன்ற ரகசியத்தை நான் சொல்றேன். பிராணன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா மூணாவது மந்திரம், மூணாவது பிரஷ்னம், மூணாவது மந்திரம், ஆத்மன ஏஷ பிராணோ ஜாயதே. ரொம்ப அற்புதமான மந்திரம். ஆத்மன ஏஷ பிராணோ ஜாயதே, ஆத்மாவிலிருந்து இந்த பிராணன் உண்டாயிற்று. ஐயோ சாமி பொய் சொல்றீங்க சாமி, ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணமும் இல்லை காரியமும் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து எதற்கும் காரணமும் இல்லை, எதற்கும் அது காரியமும் இல்லை அப்படின்னு லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கே சுவாமி மற்ற உபனிஷதங்கள்ல. அப்படின்னா எஸ், ஆத்மால இருந்து பிராணன் உண்டாயிட்டுனா எப்படி உண்டாச்சுன்னு தெரிஞ்சுக்கோ சிஷ்யா. யதைஷா புருஷே சாயா ஏத்தஸ்மின் ஏத்தத் ஆததம். ரொம்ப அற்புதமா சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு மனுஷன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிழல் உண்டாகுதோ, இப்ப நிழல் உண்டாச்சா இல்லையா? இப்ப என்கிட்ட இருந்து என்னோட ஷேடோ பின்னாடி தெரியுது. என்னோட ஷேடோ பின்னாடி தெரியுதுன்னா நான் கேட்கிறேன், ஷேடோ எங்க இருந்து உண்டாச்சுன்னு சொன்னா என்னன்னு கேட்பீங்க? யார்கிட்ட இருந்து உண்டாச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சாமியோட ஷேடோ சாமிகிட்ட இருந்து உண்டாச்சு, சாமியோட ஷேடோ சாமிகிட்ட இருந்து உண்டாச்சு, மரத்தோட ஷேடோ மரத்துல இருந்து உண்டாச்சு. அப்ப பிராணன் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவோட ஷேடோ தான் பிராணன். அப்போ உண்மையா பொய்யா? ஷேடோ உண்மையா உண்டாச்சா? உண்மையா உண்டாச்சா? பொய். தெரியுது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணன் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அது மாயாவோட இது, மாயையோட சேர்ந்தோட தான் என்னாச்சுன்னா சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்த உடனே பிராணன் உண்டாயிட்டு. அப்ப அந்த பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷனுடைய நிழல் எப்படி உண்டாகுதோ அது மாதிரி சைத்தன்யத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஷேடோவா பிராணன் உண்டாயிட்டு. இப்ப நான் கேட்கிறேன், பிராணன்ற ஷேடோ அப்படின்னா ஷேடோ தனிச்சிருக்குமா இருக்காதா? இருக்காது. ஒரிஜினலை விட்டுட்டு ஷேடோக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிச்ச இருப்பு இல்லை. அப்ப பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம்ன்ற ஆத்மாவை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா தனிச்ச எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்கு இல்லை. அப்ப பிராணன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எதோட சேர்ந்திருக்கும்? எங்கெல்லாம் பிராணன் அப்படின்னு சொல்றீங்களோ அது ஷேடோ, அப்ப ஒரிஜினலோட சேர்ந்துதான் இருக்கும். என் நிழல் மட்டும் தனியா போகாது. நிழல் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நான் இருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரி பிராணன் எங்கெங்கெல்லாம் பிராணன் இருக்கோ அந்த பிராணனோட ஒரிஜினலா இருக்கக்கூடிய சைத்தன்யம் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, ஏத்தஸ்மின் ஏத்தத் ஆதத்தம் சாயை தத்து தஸ்மின் ஏத்தத் ஆதத்தம். அந்த அந்த சுத்த பிரம்மத்தின் இடத்துல ஆத்மாவின் இடத்துல கோர்க்கப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேடோ இருக்கு. ஷேடோ தனிச்சு இல்ல, ஷேடோ ஃபுல்லா வியாபிச்சு எதற்கு? சைத்தன்யம் இருக்கு. அதனாலதான் பிராண ஷரீரக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பேன்ல.
பாரூபக பிராணசரீரக. சைத்தன்யம் எப்படி இருக்கு? வெறும் பிரகாசம் சைத்தன்யம். ஆனா அது என்ன வேஷம் போட்டுக்கிட்டு வருது அப்படின்னா பிராண ரூபத்துல வருது. அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபம். அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா எதால வியாபிக்கப்பட்டிருக்கார்? சைத்தன்யத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கார். எதனால பிராண ரூபம் எடுக்கிறார்? மாயையோட சேர்ந்ததுனால அவருக்கு பிராண ரூபம் தெரியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிரூபணம் பண்ணது 3:3 சொல்லி முடிச்சது. அப்போ இங்க வந்துருங்க பிராண நிலையா. பிராணன்னா ஷேடோ. அந்த ஷேடோக்கு வந்து லயஸ்தானம் எது அப்படின்னு கேட்டா அந்த லயஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட லயஸ்தானம் சைத்தன்யம். நிழல் எங்க போய் ஒடுங்கும்? என்னோட நிழல் எங்க போய் ஒடுங்கும்? என்கிட்ட தான் ஒடுங்கும். எங்க இருந்து வந்துச்சு? என்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. என்னோட நிழல் என்னிடத்திலேயே லயத்தையும் அடையும். அதே மாதிரி பிராணன் எங்க இருந்து வந்துச்சு? ஆத்மால இருந்து வந்துச்சு. ஆத்மாலேயே நிக்குது. ஆத்மாலேயே லயத்தையும் அடையும், ஒடுங்கும். அப்ப பிராண நிலையகன்றதுக்கு அர்த்தம் பிராணனோட லயஸ்தானம் ஆகார தத்துவம் சைத்தன்யம். அப்ப அந்த சைத்தன்யமா யார் இருக்கா? சுவாமிதான் அந்த சைத்தன்யமா இருக்கார். பிராண நிலையகன்றதுக்கு அர்த்தம் பிராணன் உறையும் இடம், நிலை பெறும் இடம், எஸ்டாப்ளிஷ் ஆகிற இடம். எங்க? தூக்கத்துல. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை, மாயா. அந்த இடத்துல பிராணன் எங்க இருக்கு அப்படின்னா நான் சுகமா தூங்குனன் இருக்கே, அந்த நான்ல தான் இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ராத்திரியில அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் நிக்குது. சைத்தன்யத்தை விட்டுட்டு பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் இல்லை. 6வது பிரச்சனத்தை திரும்பவும் இதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வருது. சோடசகலா புருஷன் அப்படின்னு ஒரு இது வருது. அந்த 6வது பிரச்சனத்துல சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட சேர்ந்தோன ஈஸ்வரன் ஆகுது. அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சாராம், நான் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரியேஷனை படைக்கணும், இந்த கிரியேஷனை படைக்கிறது எப்படி நான் படைப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் யோசிச்சார். ச ஈஷான் சக்ரே 6வது பிரச்சனத்துல பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை செய்தார். என்ன பண்ணாருன்னா கஸ்மின்னு அகம் உத்கிராந்தோ இது. சைத்தன்யம் ஈஸ்வரன், சைத்தன்யனா ஈஸ்வரன் பிரம்மம். அது வந்து பாத்தீங்கன்னா யோசனை பண்ணிச்சான், நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மீடியம் வேணுமே, எனக்கு ஒரு மீடியம் வேணுமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்மின்னு உத்கிராந்த இது. இந்த தேகத்துல எது இந்த சரீரத்தை விட்டு போனா நானும் போயிடுவேனோ, உத்கிராந்தோ பவிஷ்யாமி கஸ்மின்வா பிரதிஷ்டித்தே பிரதிஷ்டாசியாமி. எது இந்த சரீரத்துல நிலை பெற்றால் நான் நிலை பெறுவேனோ, எது இந்த சரீரத்துல இருந்தா நான் இருப்பேனோ, எது இந்த சரீரத்தை விட்டு கிளம்புனா நானும் கூடவே கிளம்புவேனோ, அது மாதிரி எனக்கு ஒரு டிராவலிங் பாடி ஒன்று இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு மீடியம் இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படிப்பட்டவர்னா மாயையோட சேர்ந்தோன்னு சகுனம் ஆயிட்டார், நிர்குணம் சகுனம் ஆயிட்டார். ஆனா ஃபார்ம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஃபார்ம் இல்லை, நிராகாரம். தூக்கத்துல இருக்கிற ஈஸ்வரன் சகுன நிராகாரம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த சகுன நிராகாரமா இருக்கிற ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைக்கணும்ன்றதுனால அவருக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் தேவைப்பட்டுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், நல்லா ஆலோசனை பண்ணி ச பிராணம் அசிருஜத, அந்த பரமாத்மா மாயையை கொண்டு பிராணனை சிருஷ்டி செய்தார். மாயா ரூபம் ஷேடோ, தன்னோட ஷேடோவா சைத்தன்யத்தோட ஷேடோவா வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி செய்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வந்து 6வது பிரஷ்னத்துல பிரஷ்னோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனுக்கு எது ஆதாரம், லயஸ்தானம் அப்படின்னு கேட்டா சைத்தன்யம். அப்ப அந்த சைத்தன்யமா சுவாமி இருக்கார், அதனால சுவாமிக்கு பேரு பிராண நிலையா. இந்த இந்த ஆதிசேஷனுக்கு தானே நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், பிராண ரூபம் ஆதிசேஷன் சொல்லியிருக்கோம். அது யார் அது டிபெண்ட் பண்ணியிருக்கு, சைத்தன்யமா இருக்கிற சுவாமி இருக்கிறதுனாலதான் அது இருக்கு. நம்ம பாக்குறோம் சுவாமிக்கு பெட் அதுங்க, சுவாமி அதுக்கு மேலதான் இருக்காரு அப்படின்னு தத்துவம். என்னன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மீடியம், சுவாமிக்கு மீடியம் பிராணன். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உல்டாவா பார்த்து பாக்குறோம், சுவாமி படுத்திருக்கிறதே அனந்த நாகத்து மேலதான் படுத்திருக்காரு, ஆதிசேஷனுக்கு மேலதான் சுவாமிக்கு ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்லாம. இல்ல நம்ம நினைக்கிறோம் பிராணன் போச்சுன்னா கான்சியஸ்னஸ் போயிடும், அப்ப எது பெருசு, பிராணன் தான் பெருசு அப்படின்னு நினைச்சா இல்ல.
சைத்தன்யம் தான் பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா தனக்கு ஒரு மீடியம் வேணும்னு பிராணனை படைச்சிருக்கு. அப்போ சைத்தன்யம் இருந்தாதான் பிராணன் இருக்கும். சைத்தன்யம் இல்லைன்னா பிராணனுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லவே இல்லை. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆதிசேஷன்ற அந்த பிராண தத்துவத்துக்கு ஆதாரம் யாருன்னா சுவாமி தான். அதான் வந்து பாத்தீங்கன்னா பிராண நிலையா அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார் பிராணாகா. இதுக்கு ஆச்சாரியர் நிறைய வியாக்கியானம் பண்றார், மெதுவா பாருங்க. பிராணாகான்றது வந்து பாத்தீங்கன்னா பகுவச்சனத்துல இருந்துச்சு அப்படின்னா பிராணன்கள். பிராணன் ஒன்னு சொன்னீங்க அப்படின்னா முக்கிய பிராணனை மட்டும் எடுக்கணும். அதே பிராணன்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பலவின் பால்ல போட்டீங்க அப்படின்னா ப்ளூரல்ல, அப்ப என்ன எடுக்கணும்னா இந்திரியங்களை எடுக்கணும். இந்திரியங்களுக்கு ஒரு காமன் நேம் என்ன அப்படின்னா உபனிஷதங்கள்ல பிராணாகான்னு எங்கெல்லாம் இருக்கோ பிராணன்கள் அப்படின்னு அங்கெல்லாம் இந்திரியங்கள் அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா இந்த கண்ணு காது மூக்கு வாயின்னு மொத்தம் ஓட்டை இருக்குல்ல, கண்ணு 2 கண்ணு 2 காது வாயி மூக்கு 2 மூக்கு மொத்தம் 7 ஓட்டை இருக்கா மேல, சப்த சீர்ஷாணி 7 ஓட்டைகள் இந்த தலையில இருக்கு. இதுல எல்லாத்துலயும் யார் இருக்கானா பிராணவாயு இருக்கு. இந்த பிராணவாயு இல்லை அப்படின்னா இந்த கண்ணு காது மூக்கு வாயில இயங்காது. அப்ப பேருக்கு தான் நம்ம கண்ணு காது மூக்கு வாயின்னு பேருக்கு தான் சொல்றோம். அதுல இருக்கிற எனர்ஜி எது அப்படின்னா பிராணன் தான். அதனால கண்ணு காது மூக்கு வாய்க்கு எல்லாத்துக்கும் காமன் நேம் என்னன்னா பிராணாகா அப்படின்னு பேர். அதே மாதிரி உடம்பு ஃபுல்லா வியான வாயு இருக்கிறதுனாலதான் தொடு உணர்ச்சி நம்ம அறிய முடியுது. இல்லைன்னா தொடு உணர்ச்சி நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஃபியூயல். அதனால இந்திரியங்களுக்கெல்லாம் பேரு பிராணாகா அப்படின்னு பேரு, பிராணன்கள்னு பேர். அதான் இங்க ஆச்சரிய சொல்ற பிராணாகா இந்திரியாணி எத்திர ஜீவே நிலீயந்தே. எப்போ வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன்கள்னு சொல்ற இந்திரியங்கள்லாம் எங்க போய் லயமாகுது? லயமாகிற இடம் என்னது? இந்திரியங்கள் எல்லாம் எங்க போய் லயமாகுது? அப்ப நான் ஒன்றும் தெரியவில்லை, நான் சுகமா தூங்கின ஒன்னும் தெரியலன்றதுல போய் லயமாயிடுது. அந்த எல்லா அதுக்கு என்ன பேர்? எங்க லயமாகுது? ஜீவ அம்சத்துல, சைத்தன்யமா இருக்கிற ஜீவ அம்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலீயந்தே. டெய்லி ராத்திரியில போய் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. திரும்ப அங்கிருந்து தான் இந்த பிராணன்கள் எல்லாம் ஒன்னும் தெரியல, நான் சுகமா தூங்குனேன் நான். அதுக்கு மேல ஒன்னும் தெரியல அவித்யா. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் லயமாகுது. இந்திரியங்கள் அங்கிருந்து தான் வெளியில வருது எல்லாம். அப்ப இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் லயஸ்தானமா இருக்கிறதுனால தத்து பரதந்திரத்துவாத், இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம தத்துவத்துக்கு அதீனமா இருக்கிறதுனால, பரதந்திரம் என்ன அர்த்தம்? அந்த இந்திரியங்கள்லாம் சுதந்திரம் இல்லை சுவாமி, சைத்தன்யம் இல்லைன்னா இந்திரியங்கள் ஒன்றும் இருக்காது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களுக்கு லயஸ்தானம் எதுவோ அந்த லயஸ்தானத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராண நிலையகன்னு பேரு. சுவாமி தான் சைத்தன்ய ரூபத்துல பிராண நிலையக, இந்திரியங்களுக்கு ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கணும். முதல் மீனிங். இதுக்கு வேற என்ன பேர் சுவாமி இருக்கு? எங்கேயாவது யாருக்காவது தெரியுமா? ஒரு பேர், ஃபேமஸான பேர் ஒண்ணு இருக்கு சுவாமிக்கு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, காலையில கூட கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி காட்டும்போது கோவிந்தா. ஆந்திரா பீப்புள் நிறைய வந்து கோவிந்தா கோவிந்தா. கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்திரியாணின்னு அர்த்தம். கோஹோ விந்ததி இதி கோவிந்தா. இந்த இந்திரியங்கள் எல்லாம் எந்த இடத்துல லயமாகுதோ அந்த லயஸ்தானத்துக்கு பேர் கோவிந்தன் அப்படின்னு பேர். அதேதான் இங்க பிராண நிலையகன்ற அர்த்தத்துல இந்திரியங்களுடைய லயஸ்தானமா சொல்லப்பட்டிருக்கு. முதல் மீனிங். அல்லது தேகசிய, இரண்டாவது மீனிங் சொல்றார். தேகசிய தாரகாக பிராண அபானாதயோ. 5 பிராணன் இருக்குல்ல, அதை எடுத்துங்க. பிராண அபான வியான உதான சமான 5 பிராணன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்றதுக்கான காரணமா இருக்கிறது. இந்த 5 பிராணன் இல்லைன்னா தேகம் நிக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிராணன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னையே 5ஆக பிரித்து கொண்டது. பிரித்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தாங்கிச்சு அப்படின்னு. முக்கிய பிராணன் எங்க இருக்கு? முக்கிய பிராணன் ஹிருதி முக்கிய பிராணக. ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் மாதிரி இருக்கிறது. அதுதான் மூச்சை இழுக்குது, மூச்சை வந்து வெளியில தள்ளுது, இன்ஹேல் எக்ஸேல் பண்றது. அந்த இன்ஹேல் எக்ஸேல் பண்ற அந்த தத்துவம் தான் ஹிருதயத்தில் இருக்கிறது முக்கிய பிராணன். அந்த முக்கிய பிராணன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னையே 5ஆ டிவைட் பண்ணிக்கிட்டு பிராண அபான வியான உதான சமானன்னு 5 ஆச்சு. பிராணன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து தலையில இருக்கேன்பா,
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை போதும் அப்படின்னு தலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சஞ்சாரம் பண்ணுறதா பிராணன் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அப்பானன் சொல்லிச்சு, நான் நாபிக்கு கீழே இருக்கிற தேசத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நாபிக்கு கீழே இருக்கிற இடத்த அதை எடுத்துக்கிச்சு. வியான வாயு வந்து பார்த்தீங்கன்னா நான் சரீரம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் சமான வாயு சொல்லிச்சு, நான் வயிற்றுல இருந்துக்கிட்டு ஜாட்டராகினியா இருந்துக்கிட்டு டைஜஸ்ட் பண்ற காரியத்தையும் எனர்ஜியை ஃபுல்லா சாப்பிட்ட உணவோட இதெல்லாத்தையும் உடம்பு ஃபுல்லா கொண்டு போறேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் உதான வாயு என்ன பண்ணுச்சு, நான் நெஞ்சுக்கு மேல இந்த த்ரோட்டு வரைக்கும் நான் இருந்துக்கிறேன். விக்கல், இருமல், பொறுமல், செருமல் இதெல்லாம் பண்றேன், வாமிட் பண்றது எல்லாத்தையும் நான் பண்றேன். அப்புறம் மரண காலத்துல இந்த பிராணனை நான் என்ன பண்றேன், வெளியில கொண்டு போய் புஷ்அப் பண்ணி இந்த பிராணன் வெளியில போறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரம் நிக்குது அப்படின்னாவே இந்த பிராணன் 5ஆ பிரிச்சுக்கிட்டு இந்த சரீரத்தை தாங்குது. அப்ப இந்த சரீரத்தை தாங்கக்கூடிய தேகசிய தாரக்காக, தேகத்தை தாங்கக்கூடியவைகள் எது அப்படின்னா பிராண அபானாதையோ, பிராண அபானாதிகள். அதை தான் பிராணன் அப்படின்னு சொல்லுதுன்ற சப்தத்துல எடுத்துக்கிட்டா தஸ்மின் நிலையந்தை, இந்த பஞ்ச பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் லயமாகும் மரண காலத்துல? முக்கிய பிராணன், சமஷ்டி சொல்லக்கூடாது, முக்கிய பிராணன். அப்ப ஹிருதயத்துல இருக்கிற முக்கிய பிராணன்ல மரண காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேக தலையில இருக்கிற பிராணன் இந்த பிரிவு பேதமா இருக்கிற பிரிவு, அந்த பிராணன் என்ன பண்ணுவோம்னா ஹிருதயத்துக்கு வந்துடும். சரீரம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிற வியானவாயு ஹிருதயத்துக்கு வந்துடும். நாபியில இருக்கக்கூடிய சமானன் ஹிருதயத்துக்கு வந்துடும். அபானன் வந்து பாத்தீங்கன்னா நாபிக்கில இருக்கிற அபானன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். உதான வாயு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரோட்டுக்கு மேல நின்றுட்டு அது என்ன பண்ணும், ஏன்னா அதை தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில கொண்டு போறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாயுக்களும் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடைஞ்சு ஒரே பிராணன் ஆயிடும். அந்த ஒரு பிராணன் ஆனதுக்கு பிறகு நம்ம படுத்திருப்போம் பெட்ல, என்ன உன் பேரை வந்திருக்கான் தெரியுதா அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்ணு திறந்துருக்கோம், நம்ம நினைப்போம் அவர் பாக்குறாரு அப்படின்னு. பாக்குறாரு, ஆனா அங்க எனர்ஜி ஒன்றும் இல்லை, ஏன்னா பிராணன் உள்ள போயிடுச்சு. கண்ணு மலங்க விழிக்கும், விழிச்சு பார்க்கும், ஒன்றும் நம்ம நினைப்போம் பாக்குறாரு 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 அப்படின்னு. அவருக்கு மெசேஜே உள்ள போகாது, ஏன்னா கண்ணு திறந்துருக்கு, ஆனா உள்ள வந்து பிராணன் இல்லை. அங்க கேக்குதா, நான் சொல்றது கேக்குதா அப்படின்னா கேக்குதா அப்படின்னு தலையை ஆட்டுவாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சப்தம்லாம் உள்ள போகாது நீங்க பேசுறதெல்லாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சரீரத்தை விட்டு எல்லாம் போயிடும். டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா மூட்டுக்கு மூட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சுத்தியல் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு, கரண்ட் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்ல எல்லாம் அடிச்சிங்க அப்படின்னா சுண்டி விட்டீங்கன்னா தெரியும். இப்பயோ தெரியும் உங்களுக்கு ஜாயிண்ட்ல, இப்ப இந்த கையில இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல அப்படி ஒரு சுண்டுனீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரி எல்லா ஜாயிண்ட்லயும் டாக்டர் என்ன பண்ணுவார், கான்சியஸ்னஸ் இருக்கான்னு டிங் டிங்னு தட்டி பார்ப்பாரு. ஒன்றும் தெரியாது. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிராணன் வியானவாயு வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிடுச்சு, வியானவாயு சரீரம் ஃபுல்லா வியாபிச்சிருந்தது உள்ள போயிடுச்சு. அப்ப காது கேட்காது, கண்ணு தெரியாது, திறந்துருக்கும் எல்லாம், ஆனா அது எதுவும் வேலை செய்யாது. பல்ஸ் பார்த்து முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் இத்தனை சிம்டம்ஸ் பார்ப்பாங்க. இல்ல இன்னும் இருக்கும், இல்ல இது மட்டும் இருக்காது, பெரிய பெரிய இதுலாம் நல்லா இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒன்னா பிராணன் லயம் ஆயிடுது. இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எங்க லயம் ஆகுது அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதோட சேர்ந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில கிளம்பி போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன்கள் எல்லாம் எங்கு லயமாகின்றனவோ அந்த லயஸ்தானத்துக்கு பேரு பிராண நிலையகன்னு பேரு. அதுக்கப்புறம் 2 சொன்னதுக்கு பிறகு 3வது அர்த்தம் சொல்றாரு, பிராணிதி பிராணு, பிராணிதி இதி பிராணு. எது பிராணனை கிரியாவை பண்ணுதோ அதுக்கு பேரு பிராணகன்னு பேரு. எது பிராணனை கிரியா பண்ணுது, இன்ஹேல் பண்றது எது, எக்ஸேல் பண்றது எதுவோ கண்ணுக்கு தெரியுமா? நம்ம இதுக்கு பேர் பிராண விருத்தி அப்படின்னு பேரு. நம்ம சுவாசம் பண்றோம்ல, இதுக்கு பேரு காரியம்னு பேரு. இன்ஹேல் எக்ஸேல் பண்றோமே அது பிராணன் இல்லை. இன்ஹேல் எக்ஸேல் நம்ம பண்ணிட்டு நான் வந்து பிராணனை பிடிச்சிட்டேன், அது ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் சொல்லுவேன்ல உங்களை, இன்ஹேல் எக்ஸேலை பாருங்க, இன்ஹேல் எக்ஸேலை பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். உள் சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் பாருங்க, பிராண வீக்ஷணம் பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவல் பிராண வீக்ஷணம் நம்ம பண்ணல. இந்த இன்ஹேல் எக்ஸேல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட காரியம். அப்ப பிராணன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ஹேல் எக்ஸேல் எது பண்ணுதோ அதுதான் பிராணன். எங்க இருக்கு, ஹிருதயத்துல இருக்கு. அந்த ஹிருதயத்துல இருந்துகிட்டு தான் அந்த முக்கிய பிராணன் என்ன பண்ணுது, இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது விசிபிளா அப்படின்னா அது விசிபிள் இல்லை, அது பார்க்க முடியாது. அது ஈஸ்வரன், அது சாட்சாத்
ஈஸ்வரன். முக்கிய பிராணன் தான் ஈஸ்வரன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணிதி இதி பிராணம், எது பிராணன கிரியாவை பண்ணுதோ, பிராணிக்கிற செயலை பண்ணுகின்றதோ அது பிராணக. அதுக்கப்புறம் ஜீவக பரே பும்சி நிலியந்தை, அந்த பிராணன் எந்த இடத்துல போய் லயமாகும் அப்படின்னா அந்த பிராணனோட லயஸ்தானம் எது சுவாமி அப்படின்னா, நான் ஹிருதயத்துல வந்து லேயர் லேயரா நான் சொல்லியிருக்கேன். ஹிருதயத்துல மொத்தம் எத்தனை லேயர்ஸ் இருக்கும்? 5 லேயர் இருக்கு ஹிருதயத்துல. முதல் லேயர் என்ன அப்படின்னா அகமகமகமகம்ன்ற சைத்தன்யம் ஸ்புரணம். சைத்தன்ய ஸ்புரணம் தான் பேஸா இருக்கிற லேயர். அகண்டம்னு பேரு. அது வந்து பாத்தீங்கன்னா சதா அகமகமகம்னு ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கிறது, நித்தியம். அதுக்கு மேல வந்து ஒரு லேயர் இருக்கு, ஒன்னும் தெரியல அப்படின்ற லேயர், அவித்யா. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம் இருக்கிற நாசமாகிற வரைக்கும் அதுவும் இருந்துகிட்டே இருக்கும், மறைப்பு. அந்த சைத்தன்யத்தை மறைச்சிருக்கிறது 2வது லேயர். அதுக்கப்புறம் இந்த 2 லேயரும் சேர்ந்தோன, சைத்தன்யமும் இந்த அவித்யாவும் சேர்ந்தோன பிராணன் உண்டாகுது. அப்ப 3வது லேயர் எது அப்படின்னா பிராணவிருத்தி. பிராணன் போயிட்டே இருக்கும், சதா போயிட்டு இருக்கு, அது ரெஸ்டே எடுக்கிறது இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு பிராணவிருத்தி. அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸேல பண்றது 3வது லேயரா இருக்கிறது. அதுக்கப்புறம் 4வது லேயர் அந்த பிராணன் தான். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிறது. இந்த 3ம் தூக்கத்துல இருக்கும். நான் சுகமா தூங்குனேன், ஒன்றையும் அறியவில்லை. கூட எது இருக்கு? பிராணன் இருக்கு. இந்த 3 இருக்கும் தூக்கத்துல. வேக்கப் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிராணன் தான் புத்தியா வேக்கப் ஆகுது. புத்தியா வேக்கப் ஆகுறது யாரு? தூக்கத்துல இருக்கும் போது பிராணன் அவ்யக்தமா இருந்துச்சு, அது வியக்தமாகும் போது புத்தியா வேக்கப் ஆகுது. அப்ப புத்தின்றது என்ன அப்படின்னா பிராணனோட வேற ஒரு ஃபார்ம். புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகு அதோட அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா மனசு வேக்கப் ஆயிடுது. இந்த 5 தான் நான் ஒன்றுமறியவில்லை, பிராணன், புத்தி, மனசு. இந்த 5 லேயரும் ஹிருதயத்துல இருக்கும். அப்ப நான் கேட்கிறேன், இந்த பிராணனோட இந்த மனசு எங்க இருக்குன்னு கேட்டா எங்க சொல்லுவீங்க? எங்க பிரதிஷ்டிதம்? திரும்ப அங்கே லேயர் லேயரா நான் பிரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நீங்க வந்து டைரக்டா எங்க போறீங்க? மனசு எங்க பிரதிஷ்டிதம்? எதுக்கு மேல எது இருக்கு? 5 லேயர் இருக்கு அப்படின்னா ஆமா மனசு. அப்ப மனசு எங்க இருக்கும்? புத்தியில பிரதிஷ்டிதம். புத்தி எங்க பிரதிஷ்டிதம்? பிராணன்ல 3வது லேயர் பிராணன். பிராணன் எங்க பிரதிஷ்டிதம்னு கேட்டீங்க அப்படின்னா, பிராணன் வந்து அவித்யால இல்ல. அதான் அங்கதான் ட்விஸ்ட். இந்த பிராணன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சைத்தன்யமும் இந்த அவித்யாவும் சேர்ந்த ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன். அப்ப பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இதுனா அவித்யால பிரதிஷ்டிதம் இல்ல, சதா சைத்தன்யத்தை தான் பிரதிஷ்டிதம். அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து இல்லை. அப்ப எதுல பிரதிஷ்டிதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல இந்த பிராணன் ஆத்மால பிரதிஷ்டிதம், சைத்தன்யத்தை. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, பிராணிதி இது பிராணம். பிராணிக்கிற செயலை பண்றது எதுவோ அதுக்கு பேரு பிராணன். முக்கிய பிராணன் ஹிருதயத்துல 3வது லேயரா இருக்கிறது. ஜீவக பரே ஜீவக பும்சி, அது எதுலனா பரமாத்மா. ஜீவன்னா புருஷன், பும்சினா புருஷன். பரே ஜீவகனா பரமாத்மா, பரபுருஷன். அந்த ஆத்மால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலியத்தை எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கிறது. அப்ப வந்து பிராணன், முக்கிய பிராணனோட லயஸ்தானம், பிரதிஷ்டா ஸ்தானம் எதுவோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா, புருஷன். இது வா பிராணான ஜீவாம்ச சம்ஹரந்தி. இது அதனாலையும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க நான் ஏதோ ஒரு இடத்துல இது விட்டு போயிருக்கு. ஏதோ நான் பாருங்க, இந்த தமிழ்ல பண்ணும்போது தேகத்தை தாங்குகின்ற பிராணன், அபானன் முதலியவைகள் அந்த சைத்தன்ய ஜீவ வடிவான, அதுக்கப்புறம் விட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் ஜீவ வடிவான ஜீவ வடிவத்தில் லயமாவதால் அப்படின்னு கண்டினியூ பண்ணணும். ஜீவ வடிவத்தில் லயமாவதால் பகவான் பிராண நிலையாக எனப்படுகின்றார். சைத்தன்ய வடிவமான பகவானிடத்தில், சைத்தன்ய வடிவமான பகவானிடத்தில் லயத்தை அடைவதால், நிலை பெறுவதால் பகவான் பிராண நிலையாக எனப்படுகிறார். கொஞ்சம் விட்டு போயிருக்கு, அது எப்படியோ தெரியாம விட்டு போயிடுச்சு. இது ஆமா, ஜீவ வடிவான பகவானிடத்தில், ஜீவ வடிவான பகவானிடத்தில், ஒரு பகவானிடத்தில் போட்டுக்கிறோம், பகவானிடத்தில் நிலை பெறுவதால் பகவான் பிராண நிலையாக எனப்படுகின்றார்.
அப்ப பிராணனிடத்தில் நிலை பெறுவதால்னு ஒரு வார்த்தை 2 வார்த்தையை சேர்த்துட்டீங்கன்னா கரெக்டா ஃபார்ம் வந்துடும். இது 3வது மீனிங் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் 4வது மீனிங் சொல்றாரு. ஜீவாம்ச சம்ஹரந்தி பிராணானு ஜீவாம்ச சம்ஹரன் இது வா பிராணநிலையக. லய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு தெரியுங்களா? ஈஸ்வரன் என்ன பண்றார் அப்படின்னா ருத்ர அவதாரம் எடுக்கிறார். எது? லயஸ்தானம், தூக்கத்துல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் எல்லா ஜீவர்களையும் ஜீவானு பிராணானு எல்லா ஜீவர்களையும் எல்லா இந்திரியங்கள் முதல் கொண்டு எல்லா பிராணிக்கின்ற எல்லா ஜீவர்களையும் இந்த உலகத்துல எத்தனை ஜீவர்கள் இருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரளய காலத்துல என்ன பண்றார்? ஸ்வாஹா அப்படின்னு தன்னிடத்துல லயம் பண்ணிக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா சர்வ ஜீவ பிராணன்னா என்ன அர்த்தம்? பிராணிக்கின்ற ஜீவர்கள்னு எடுக்கணும். பிராணிக்கின்ற ஜீவர்களை எல்லாத்தையும் சம்ஹார காலத்துல லயம் பண்ணி தன்னிடத்திலேயே லைக்க பண்ணுவதால் சுவாமிக்கு பேரு பிராண நிலையகன்னு பேரு. அப்ப பிரளய காலத்துல ஜீவர்கள் எல்லாம் நாசமாயிடுவாங்க, சுவாமி மட்டும்தான் இருப்பார். அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கடல்ல சுவாமி மட்டும்தான் இருப்பார். எல்லா ஜீவர்களும் ஸ்வாஹா எல்லாம் போயிடுவாங்க சுவாமிக்குள்ளார். திரும்ப வந்து சிருஷ்டி காலத்துல சுவாமிகிட்ட இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுவாங்க. எப்படி நம்ம தூக்கத்துல நடக்குதோ இதேதான் பிரளய காலத்துல. அதனால சுவாமிக்கு பேரு பிராண நிலையகன்னு பேரு. இந்த 2 மட்டும் இருக்கட்டும். இது ரொம்ப ஹெவியான நாமமா இருக்கு. எல்லாமே அடுத்தடுத்த நாமமும் ரொம்ப ஹெவி தான். அதனால நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ் இல்லை, த்விதியா தான். இனிமே வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி தான் கிளாஸ். 22ஆம் தேதி கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற நாமத்தை பார்க்கலாம். ஐயோ ரொம்ப டைம் ஆயிட்டுல, ஒரு 2 நாமம் தான் முடிச்சிருக்கோமா? ஐயோ ஓம் இல்ல 2 நாமம் தான் பண்ணிருக்கோம். பிரமாணம் பிராண நிலையா. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராமநாமவராணன ஓம் நம யதேம். ஓம் ராம 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 ராம. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத்த முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாச்ச மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நல்ல மனனத்துக்கான ஸ்லோகம், நல்ல மனனம். எல்லாம் பிரஷ்னோபனிஷத்து படிச்சே ஆகணும். பிரஷ்னோபனிஷத்தை நல்லா படிச்சோன்னா இந்த பிராணனை பத்தி சைத்தன்யத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிடும்.